இந்த ஜகந்தனே பொட்டு ஊயிட்டு பொட்டு வைத்து உனக்கண்டிடவே ஆசை கொண்டேன் கட்டிமுத்த தாரு நீங்க யாரு எந்த ஊரு என்னை கூறி அம்மல தூக்குறாங்க ஐயோ ஐயோன்றாங்க வாங்க வாங்க ஆமா பார்த்து மோகிக்கிறே நீ யாரு எந்த ஊரு எங்க இருந்து வர ஐயோ எனக்கு பயமா இருக்குது இருமா ஒண்ணும் பண்ண மாட்டேம்மா கண்ணாலே கேமரா எடுக்கிறாரு அவரு
இவள் நடந்து மறுபடியான ஆஹா அப்படி பார்க்க பார்க்க எப்படி இருக்குது எனக்கு மெய் சோர்ந்து ஐயா அது எப்படி போடு போடு அடடடா பேஸ் பேஸ் அடையாண்டே ஐ பொண்ணு ஐயா ஆட்டோல வந்துடலாம் ஆமா ஓடியாந்துரு அவன் கருப்பா ஆயிடுச்சு நம்மளுக்கு ஓடியாந்துரு உனக்கா சரிதான் ஐயோ ஏன் கருப்புலைய உருவ மாட்டான் கிடையாது ஐயோ ஏய் வலி போறது பாடுறா இரும்பு கொடுறா பித்து பிடிச்சி போய் அழைக்கிறான் உடம்பு பூரா என்னமா பண்ணுது வரும்போது பூனை காசல் தரணும் வட்டான்னு நினைக்கிறான் ஐயா ஐயா வரணுங்கிறாயா அதுக்கேற்ற மாதிரி தான் பாப்பா நடக்குது அண்ணா நடையழகும் பின்னல் சீடையழகும் துன்மோனி யாராவது எப்படி போனாங்கன்னு தெரியாதா அந்த இந்திரா கொடுப்பாவி ஐயா ஏங்க அது லைட்டா உப்பு கறிக்குங்க உப்பு கறிக்கும் ஆமா அப்படியே கொம்பு தேனை ஊற்றி அந்த பலா சொலை 3 நாள் ஊற வைத்து ஐயா அது எப்படி சாப்பிட்டா ஏற்கனவே தேனி ஆமா பலா சொலை சொல்றது கேட்டியா தேனில் ஊற வைத்தால் எதுவும் அழுகாது ஆமா டெமோ என்ன காட்டுகிறேன் நீ வேணாம் கார தேவையில்ல தொட்டை கடை என்ன இடம் தெரியுமா நேத்து ஒரு ஐயா ஒரே இடிப்பு அந்த பெண்மணி நடந்த இடத்தை தொட்டவுடனே அவளுடைய பாதம் பட்ட இடம் ஆமா ஐயா சரி இந்த இடம் தானா நேத்து தான் ஒரு கேள்வி மூத்திரம் பேசாங்க சுகர் அந்த கேள்வி வேண்டி ஐயா நரக்கீழ உணவு வச்சிருக்கியா உனக்கும் கிளம்புதா ஏங்க பொண்ணு பறிச்சு போச்சுங்க பாப்பாக்கு ஆசை வந்து போச்சு
உனக்கு மனது இல்லையா? பெண் மனது பூ மனது என்று சொல்லுவார்களே. உனக்கு என்ன கல்லு மனதா? உன் முகமோ அப்படி அழகாக இருக்கிறது. அவள் இதழை பார்த்தாயா? அவரு அந்த இரண்டு ஆரஞ்சு சுளைகளை ஒட்ட வைத்து போலும் அந்த உதட்டுல அவள் இரண்டு கண்களை பார்த்தாளா? அந்த மீன்களாகப்பட்டது தப்பி தப்பி இந்த தண்ணீரிலே மிதப்பது. அரடா அரடா. அவளுடைய புருவத்தை பார்த்தாயா? மாறன் இருக்கின்ற வில்லை எடுத்து அம்பு விடுவது போல வில்லை போன்றிருக்கிறது. அம்பு உடுது போடுங்க. மூக்காகப்பட்டது. அந்த முந்திரி கேக்கு போலவும், முந்திரி பழத்தை போலும், முந்திரி கொட்டை போலவும். அதுலயும் ஹைலைட் சொன்னீங்க பாருங்க. கண்ணத்தை பார்த்தா அப்படியே அல்வா மாதிரி கடித்து, இந்த பக்கம் குலாப் ஜாமுன், ஐயா இந்த பக்கம் அல்வா அடக அப்படியே கடித்தா. அவள் நெற்றி மூன்றாம் பிறையை போல ஐயா அதற்கென்று வகுடு எடுத்து அப்ப உனக்கு கிளம்பி போச்சு. இவன் நடக்கின்ற பத்தியா? நானா மாமா இருப்பாங்க வந்துக்கிறேன். நானே உன்னை சேர வேண்டும் என்றால் காலகட்டத்தில் வாழ்பவன் உன் மீது எல்லாம் மிருகங்கள் அசுத்தியாக அசுத்தம் செய்கிறது. அதனால கொஞ்ச நேரம் போயிட்டு ஜலம் எங்காவது காலகட்டத்தில் இருந்தா குளிச்சுட்டு வா. நான் உன்னிடத்தில் அனுபவித்து விட்டு மொத்தமா குளிச்சு விடு. அதுதான் தவறு. என்கிட்ட வரேன்னா பரிசுத்தமா தான் வரணும். அதான் பொண்ணு பறிச்சு போச்சு. அப்புறம் என்ன சொல்றது செய்ய முட்டில்ல ஒண்ணு இல்ல. ஏங்க கல்லு கடி தொங்க விடு, சரியா போடும். இந்த காலகட்டமா சென்று ஆற்றுலயோ குளத்திலயோ எங்கேயாவது ஜலம் இருக்கும். சரி, அங்க போயிட்டு இல்லையாவதுன்னா குளிச்சுட்டு வரணுமா? இங்க இருக்கியா? ஆமா சேர்ந்தா